Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ரொம்ப சரி சொல்லுங்க, இங்க என்னதான் நடந்துச்சு, ஏன் இந்த நகரம் ஃபுல்லா இப்படி வறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அந்த நகரத்தோட மன்னர் சொல்றாரு, நான் தான் இந்த நாட்டு மக்களின் தலைவன். நாங்களாம் இங்கே ஒரு காலத்தில் செழிப்பாக தான் இருந்தோம், ரொம்ப செழிப்பாக ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தோம். எங்கள் மக்கள் எல்லாம் இந்த நிலைமைக்கானதுக்கு காரணம் எங்களில் ஒருத்தவன் தான். அவன் பண்ண ஒரு கப்பால் தான் இன்னைக்கு நாங்கள் இப்படி வறுமையோடையும் வறண்டு போன இடத்துலையும் இருக்கோம். இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு சொல்லும்போது, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விளைவா சொல்லுங்க, அப்போதான் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் இங்கே செழிப்பாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்களில் ஒருத்தவனுக்கு ஒரு பேராக்குவோம். அந்த அதிசய குளத்தில் இருக்கிற அந்த தாமரோட சக்தியை அறிஞ்சா நான் தான் இந்த உலகத்தில் பெரிய சக்தி வாய்ந்தவனா மாறுவேன் அப்படின்னு பேராசை கொண்டு அவன் எங்களையே எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்தான். நாங்கள் எவ்வளவோ தடுத்தோம், அவன் எங்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தான். ஒரு கட்டத்தில் எங்களால் அவனை தடுக்க முடியல, எவ்வளவோ போராடி பார்த்தோம், அவனை எங்களால் தடுக்கவே முடியல. அவன் எங்களை எல்லாரையும் தாக்க ஆரம்பித்தான். நாங்களும் எங்கள் சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அவனை தாக்கலான்னு முயற்சித்தோம். ஆனால் அவன் இவன் எல்லாரையும் தாக்கிட்டான். இறுதியில் என்னையும் தாக்கான். என்னாலையும் அவனை கட்டுப்படுத்தவே முடியும். கடைசியாக அவன், நான் தான் இந்த உலகத்தை பெரிய சக்தி, நான் அதை கண்டிப்பாக அறிஞ்சே தீர்வுன்னு நீங்கள் எல்லாரையும் மீறி அந்த குளத்துக்கு போகும். அந்த அதிசய குளத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த சிரஞ்சீவி மலரோட சக்தி அடையிறது ஒன்றும் அவ்வளோ சொல்லவில்லை. ஆனால் அது அவனுக்கு புரியலை. ரொம்ப பேராசையில் அவன் அந்த குளத்தில் இறங்க ஆரம்பித்தான். அந்த குளத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. நம்ம எதை அந்த குளத்துல போட்டாலும் அது அப்படியே கரைஞ்சி அந்த குளத்துல தண்ணியோட தண்ணியா போயிடும். இது தெரியாம குளத்துல இருக்கிற அவன் கரைஞ்சி அந்த தண்ணியோட தண்ணியா போயிட்டான். இதனால எங்க நாரே சாபத்துக்குள்ள ஆயிடுச்சு. அதனால பசுமையா இருந்த எங்க நாடு வறட்சி ஆயிடுச்சு. நாங்களும் வறுமையில மாறினோம். எங்க நாடு மீண்டும் செழிப்படையணும்னா எங்க சாபம் போகணும் மட்டும்தான் நாங்க இது மாதிரி மாற முடியும். அதனால அது எங்க இருக்குன்றது எங்களால கண்டிப்பா சொல்ல முடியும். ஆனா எடுக்க எங்க யாராலையும் வர முடியாது. ஏன்னா அதை யாராலையும் எடுக்கவே முடியாது. இதெல்லாம் கேட்ட ஹாத்திம், சரி ஓகே என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அது எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுவேன், கண்டிப்பாக அதை போய் எடுத்து தீருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹாத்திமும் போகிறான், போய் அந்த ஐசிய குளத்தை பார்க்குறான். பார்த்துட்டு இதை எப்படி கிடக்கிறதுன்னு யோசிக்கிறான். அவன் சொல்கிறது உண்மையான்றதை தெரிஞ்சுக்க தன்னோட வில்லை எடுத்து அந்த குளத்தில் வைக்கிறான். பார்த்தா அவனுடைய வில்லும் அப்படியே கரைஞ்சு போயிடுது. இதை பார்த்தா அது சின்ன ஹாத்திம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த நெருப்பு பூதா தீய சக்தி ராணி இதை போய் சொல்லுது, ஹாத்திம் அந்த அதிசய குளத்தையே அடைஞ்சிட்டான் அப்படின்னு. இதை கேட்டு அந்த தீய சக்தி ராணி, உங்களால் அந்த அதிசய குளத்தையே அடைஞ்சிட்டான், இதுக்கப்புறம் உங்களெல்லாம் விடுதலை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, உங்களெல்லாம் நான் விடுதலையும் பண்ண மாட்டேன், சித்திரவதை பண்ணுறதுக்கு எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது, வாக்கு கொடுத்ததை காப்பாற்ற நான் ஒன்று நல்ல சக்தி இல்லை தீய சக்தின்னு சொல்லி சிரிக்கிறான். இந்த பக்கம் அந்த பெண்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியோட ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே ஹாத்திம் அந்த குளத்தை புறா கிடக்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணுறதுலே தெரியாமல் ஒரு நெருப்பை மூட்டி அதில் புழு காஞ்சிட்டு இருக்க ஹாத்திம் ஒரு குச்சத்துக்கு தண்ணியில் போட்டு பார்க்குறான். அது அப்படியே கரைஞ்சிடுது. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு குச்சை எடுத்து நெருப்பை கடத்தி போட்டு பார்க்குறான். ஆனால் அது கரையில. இதை பார்த்தா ஹாத்திமுக்கு ஒரு யோசனை வருது. மறுபடியும் இன்னொரு குச்சை நெருப்பில் கட்டி தூக்கி போகிறான். அதுவும் கரையில. உடனே இன்னும் அதிர்ச்சி ஆகிறான். எப்படி நெருப்போடு போட்டால் எதுவுமே கரைய மாட்டேங்குது, ஆனால் நெருப்புலாம் போட்டால் கரையுது. அப்போ இந்த குளத்தோட நெருப்பில் எது போட்டாலும் கரையாது அப்படின்றத புரிஞ்சுட்டு ஹாத்திம் ஒரு குச்சா அந்தங்க போய் எடுத்து அதை நெருப்பில் காட்டி தூக்கி போடுறான். இன்னும் நிறைய குச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் பார்க்குறான். பார்த்தா ஒரு இடத்துல நிறைய விறகு குச்சி இருக்கு. அதையும் பிடிக்கிட்டு வரான். அதையும் போய்ட்டு அதை மொத்தமாக தூக்கி போகிறான். இப்படியே ஒவ்வொரு குச்சா தூக்கி போட்டுகிட்டே இருக்கான். ஆனால் எதுவுமே அந்த தண்ணியில் கரையவே இல்லை. இன்னும் நிறைய குச்சை கொண்டு வந்து ஹாத்திம் மேலே போட்டுக்கிட்டு தான் இருக்கான். கடைசியாக பார்த்தா அது எல்லாம் ஒரு பெரிய பாலமாக உருவாகி அதை பயன்படுத்தி ஹாத்திம் வேகமாக ஓடி அந்த குளத்தோட நடுவில் இருக்கிற அந்த சிரஞ்சீவி துளியை அறிஞ்சிருக்கான். இப்போ அந்த சிரஞ்சீவி துளி ஒரு சிலையோட கையில் இருக்கு. இதை பார்த்த ஹாத்திம், இந்த நல்ல சக்திக்கிட்ட இருந்து நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிரஞ்சீவி துளியை அவன் கையில் எடுத்துக்கிறான். சிரஞ்சீவி துளியை பார்த்த ஹாத்திமுக்கு, நம்ம இதை தான் தேடி வந்தோம், இது எப்படியே கிடச்சிருச்சு, இது நம்மளை கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாதுன்னு தைரியமாக அதை கை வைக்கிறான். பார்த்தா அவன் அது எதுவுமே பண்ணலை. சந்தோஷத்தோட அந்த சிரஞ்சீவி துளியை ஹாத்திம் எடுத்துக்கிறான். இப்போ சிரஞ்சீவி துளியை எடுத்துக்கிட்ட ஹாத்திம் அந்த இடத்த அப்படி நகர்றான். நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் பாலஸ்தீன் நாட்டில் ஒரு பெரிய காற்று வீசுது. அந்த காற்று நல்ல சக்தியின் ஆரம்பம் அப்படின்னு டெஸ்மண்டோட அப்பா சொல்கிறார். இது வெற்றியின் அறிகுறி. ஹாத்திம் எப்படியோ தன்னோட பயணத்தில் முன்னோக்கி போயிட்டு இருக்கான், அவன் ஜெயிச்சுட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு இதுதான் சாட்சி அப்படின்னு டெஸ்மண்டோட அப்பா சொல்கிறார். இந்த பக்கம் தஜ்ஜால் ரொம்பவும் கோவம் அடையிறான். எப்படி அவன் ஜெயிச்சான், அவனால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னியே, அதை அறியறது யாராலையும் முடியாதுன்னு சொன்னி, அவனால் மட்டும் எப்படி முடியும்னு சொல்லும்போது அப்போ தஜ்மி சொல்கிறான், ஹாத்திம் சாதாரண ஆள் இல்லை, நம்ம தான் அவனை ரொம்ப தப்பாக இடப்பட்டு இருப்பான், அவன் நல்ல சக்தியின் கரவழிக்கு சொந்தமாக இருப்பான் போல, அதனால தான் அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என் முன்னாடி கோத்து தான் போகணும், என்றைக்குமே தீய சக்தி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தஜ்ஜால் நஜ்மியை பிடிச்சி தூக்குறான்.
இப்போ கீழே விழுந்த அந்த ஜின்னி ஐயோ இவன் என்னதான் போய் சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து அந்த நெருப்பு தான் ஹாத்திம் அந்த சஞ்சீவி துவியவே எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ராணி சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, ஹாத்திம் ப்ளீஸ் எப்படியாவது அதுலேருந்து ஒரு துளி கொடுப்போது எங்கள் நாடு மறுபடியும் செய்ப்போமா இருக்குன்னு சொன்னோடனே நீ செஞ்சு உதவி கேட்க கண்டிப்பாக இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஹாத்திம் ஒரு துளி அந்த மண்ணில் போய் தான் பார்த்தா அவங்க மொத்த நாடு சிரிப்பாய் அவங்க எல்லாம் பழையபடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மாறிட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் ஹாத்திமுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்கிறாங்க. நீ நல்ல சக்தின்னு ஒன்று பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, நீ எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்க, நாங்கள் என்னைக்கும் மாற்ற மாட்டோம், நீ செஞ்ச உதவிக்கு ஏதாவது கை மாறுதுன்னு எப்போனாலும் எங்களுக்கு கேட்கலாம். இந்த பக்கம் ஹாத்திம் ஒரு வழியாக சாதிச்சு அந்த துளியை எடுத்துட்டு போனா அங்கே வந்த கோப்பத்தை வாங்கப்பா. அப்பா ஹாத்திம் சொல்கிறான், என்ன வேணும் எதுக்கு நீங்கள் தொட வர அப்படின்னு சொல்லும்போது குரு ஹாத்திம் நான் இதை பத்திரமா வச்சுக்கிறேன், இது தெரியும் தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்றும் வரலையே அந்தாரில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஹாத்திம் ஏன் எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்கு உதவியாக இருப்பேன் தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன், ஆனால் நீ எப்பயுமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிற, இனி வர மாட்டேங்கிற அப்படின்னு போகாம சொல்கிறான். இதை பார்த்தோன்னே போகும் அப்படியே நிற்கிறான். சரி நான் சும்மா தான் சொன்னேன், இந்த இதை நீயே வச்சுக்கோ, பட் ஆனால் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ, எத்தாரணத்தை போட்டு இதை நீ எதுவும் குடிச்சிடாத, நீ எதையும் இதை குடிக்கிறாத அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் அந்த தீய சக்தி ராணி சொல்கிறா, அப்பா இப்போதான் எனக்கு அந்த சிரஞ்சீவி துளி கிடைக்க போகுது, அது கிடைச்சா நான் ஜென்மத்துக்கு சாகா வரத்தோட இளைஞாமல் இருப்பேன், இதுக்கு மேலே அழிவும் கிடையாது, இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பூதத்தை வர வைக்கிறான். அந்த பூதத்துக்கிட்ட ஒரு கட்டளை இருப்பான், சீக்கிரம் போய் இந்த ஹாத்திமிங் போது வேகமாக இங்கே கூட்டுவான்ற கட்டளை இருப்பான். இந்த பக்கம் சொன்னேன் புறாமதியமாக ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை படித்த சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட அப்பா அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்கிறா, ஹாத்திம் எப்படியோ அந்த சிரஞ்சீவி தண்ணியை எடுத்துட்டாரு, இதுவே நமக்கு வெற்றி தான், கண்டிப்பாக ஹாத்திம் அந்த கேள்விக்கார பதிலையும் கண்டுபிடிச்சுவாரு, எப்படி நம்ம தம்பி குணம் ஆயிடுவான்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு நீ கவலைப்படாத மகன், நம்ம தம்பி எப்படி கண்டிப்பாக குணம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லும்போது சொன்னா ஓடி போய் அவன் தம்பி கிட்ட சொல்கிறான், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, ஹாத்திம் இருக்காரு கண்டிப்பாக உனக்கு காப்பாற்றுவாங்க. இந்த பக்கம் ஹாத்திம் கோபம் வந்துட்டு இருக்கும்போது கோபோட மனசாட்சி கோபோ கிட்ட சொல்லுது, ஏன் நீ அதை அவங்ககிட்ட கொடுக்கணும், பேசாம நீயே அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க, யாருக்கு தெரிய போகுது, இதில் இருக்கிற சக்தி பெரும் சக்தி இல்லை, எப்பயும் எளிமையாக வச்சுக்கிற சக்தி, அதனால இது நமக்கு இருந்தால் நம்மள இந்த உலகத்தில் அழிவே இல்லாத வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பக்கம் இந்த கோபோட நல்ல மனசாட்சி, நீயே இப்படி பண்ணுறா, இது தப்பு, நீங்கள் பண்ணினா அது பேர் துரோகம், அவர் ஒன்று நம்பி தானே கொடுத்தாரு, நீ அவங்க இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லுது. இந்த பக்கம் ஹாத்திமோட தீய மனசாட்சி, நீ இதை பண்ணு, இதில் என்ன தப்பு இருக்கு, நீ தானே கஷ்டப்பட்டுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே மறுபடியும் அவன் நல்ல மனசாக சொல்லுது, இப்போ நீ குடிச்சின்னா நீ பண்ண துரோகத்துக்கு நீ என்னைக்குமே இதுவாக மாட்டா, உன்னை ஜாஸ்மினும் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லுது. இந்த பக்கம் தீய மனசாட்சி அவன் பேச்சல நீ ஏன் கேட்குற, இதை நீ குடி, நீ என்ன கஷ்டப்பட்டுட்ட, இதை நீ குடி, இது நமக்கானது, இது நமக்கானதுன்னு சொல்லுது. நல்ல மனசாட்சி பிடிக்காதுன்னு சொல்லுது, கெட்ட மனசாட்சி புள்ளின்னு சொல்லுது. கோபோல என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் நடுவில் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேர் சொல்றது யார் சொல்றது கேட்குன்னு தெரியாது. கோபோ ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். உடனே கோபோ வந்து கடைசியா, சரி நான் ஒன்று பண்ணுறேன், இதை நான் குடிக்கவும் இல்லை இப்படியே கொடுக்கவும் இல்லை, எனக்குன்னு ஒரு துளியை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன், மீதி எல்லாம் கொடுத்துடலாம், இப்போ ஓகே தானே சொல்லும்போது டக்குன்னு நாங்கள் ஹாத்திம் வந்து கோபோ என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரவா அப்படின்னு கூப்பிட்றான். உடனே கோபோ அந்த ஒரு துளியை மட்டும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு அவன் வந்துட்டான். அப்போ அந்த பூதம் வந்து வாங்க வாங்க அவங்கள தான் தேடி வந்தேன், நான் உங்களை எங்கள் ராணிகிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே ரெண்டு பேர் ஏறி அந்த பூதத்தோட கையில் நிற்கிறாங்க. அப்போ அந்த பூதம் பறந்துக்கிட்டே போய் அவங்கள அந்த நாட்டோட ராணிக்கிட்ட சேர்க்குது. அவங்க அந்த நாட்டோட போட்டி அடுத்துட்டு அந்த பூதத்தை வேலையை பார்த்து கொடுத்து இந்த பக்கம் வந்து ஹாத்திமும் கோபோவோ இந்த ராணியை பார்த்து, இந்தா நீ கேட்டது எங்கள் வீட்டு தான் இருக்கு, நீ கேட்டது நாங்கள் எப்போ கொண்டு வந்துட்டோம், இதுக்கு மேலேயாவது அவங்களெல்லாம் அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்த ராணி சுண்டி குதிச்சு ஓடி வந்து, அப்பா இதான் வேணும், இதான் எனக்கு வேணும், இதான் எனக்குன்னு ஓடி வந்து எல்லாத்தையும் பட உடக்க குடிக்கிறான். அவள் குடிக்கிறத பார்த்து ஹாத்திமும் கோபோவோ, இன்னும் இவ்வளோ அவசரப்படுற, நாங்கள் சொல்லுவது நீ செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவானே, இவையிரு முதல்ல நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அது அவங்களுக்கானது கிடைச்சிச்சில்ல, எப்படியாவது அவங்களுக்கு விட்டுட்டு சொல்லுவானே, நான் ஏன் அவங்களை விடணும், என்ன சொன்னாலும் நம்புதியா, இவ்வளோ அப்பாதியா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இதனை வாக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது வாட்டாட்டா பார்த்தா நான் என்ன நல்ல சக்தியா அப்படின்னு கேட்குறான். ஏன் இப்படி பண்ணுறா, நீ பண்ணுறதுக்கு ஒரு துரோகம் இல்லையானே, தீய சக்தி எல்லாம் அப்படி தான் பண்ணுவான், ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீயே உயிரோட இருக்க போகிறதில்ல, ஒன்று அடிக்க தச்சாலிங்க வந்துட்டு இருக்காரு, ஸோ நீயும் அழிஞ்சிடுவேன், இவளையும் நான் அழிச்சிடுவேன், இங்கே யாரையும் நான் விருதாவும் இல்லை, நீங்களும் யாரும் தப்பிச்சு போடுதாவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா தச்சால் அங்கே வந்துருப்பான். இதோட இந்த எபிசோடு முடியுது. தொடர்ந்து பார்த்த சப்ஸ்கிரைப் கைடன்ஸ். Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week.